ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 12 லக்னத்திற்கும் இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்து வரும் நிலையிலே இன்னைக்கு கும்பராசி, கும்ப லக்னத்துக்கு கும்பராசி கூட எடுத்துக்கலாம். இயல்பாக சுயமாக நன்மை செய்யக்கூடிய கிரக தசாபுத்திகளை பார்ப்போம். முதல்ல கும்பம் சனி கிரகத்தினுடைய ஸ்திர வீடு. சனியின் குணங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய லக்ன ராசி அது கும்பம். அது எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட முடியாது. கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க, சனியின் குணத்தை அதிகமாக பெற்றிருப்பார் சொல்ல முடியாது. அப்படியே மாறுதல்லாம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக, நிச்சயமாக. முதல்ல சனி கிரகத்தை பற்றி பார்ப்போம். சனி கும்பலக்கண அதிபதி, ராசிக்கும் அவர் தான் அதிபதி. கும்பராசியாக இருந்தால் அவர் தான் அதிபதி. இப்போ அந்த சனிக்கிரகம் லக்கணத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆள் மகா ஸ்ட்ராங். ஆனால் குணங்கள் சரி வராது. குறை சொல்லும் குணம், தள்ளி போடுறது, பொறாமை, வஞ்சகம், சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும். ஆனால் நல்ல கிரகம் பார்த்துட்டு அது அப்படியே மாறிடும். இப்போ அந்த சனி கேந்திரங்களில் இருக்கணும். உச்சமாக இருந்தாலும் நல்ல கிரகம் பார்க்கணும். ஆட்சி பெற்றால் மட்டும் நல்லது செய்யாது. ஆட்சி உச்சம் பெற்றால் சனி அவருடைய குணத்தை தான் வெளிப்படுத்துவார். தசாபுத்தியில் கடுமையாக உழைக்க வச்சு இந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையை சொல்லுவார். அதையும் ஜாதகத்தை முழுசாக பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ இந்த சனி எப்போ நன்மை செய்யும்? செவ்வாய் ரோகோட கூடிச்சுன்னா சுத்தமாக ஆளே குணக்கட்ட வர மாறிடுவார். பலனும் இருக்காது செவ்வாய் அந்த சனி தசையில். கேது சேரலாம். சனிக்கு அவர் கடிவாளம் போடுற மாதிரி. குருவோட 5, 9ஆம் பார்வை தான் சனிக்கு விழுகணும். நேருக்கு நேராக குரு பார்த்தால் சனி நல்லா ஆயிடுவார், குரு கெட்டு போவார். அப்போ குருவும் நமக்கு தேவை தானே, குழந்தைகளை கொடுக்கக்கூடியது. கும்பலக்கணத்துக்கு வருமானமும் லாபமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அது பலமிழந்து போகும். அப்போ சனியுடைய பார்வை திருப்பி குருவுக்கு விழுகாத அளவுக்கு 5, 9ஆம் பார்வையாக இருக்கலாம். அப்புறம் சுக்கிரன் புதன்லாம் சேரலாம். சனியோட சேர்ந்தால் பௌர்ணமி யோகம் விழுகணும். நல்ல வெளிச்ச கிரகம் குரு பார்வை இருக்கணும். அந்த நிலையில் சனி தசை நல்ல நன்மைகளை செய்யும். லக்னாதிபதி தாய் போன்றவர்கிறத இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிர தசை 4, 9 கூட ராஜ யோகாதிபதி. 4ஆம் இடம் என்ன? வீடு, வாசல், வாகனங்கள், தாயார், தன் சுகம், உற்றார், உறவினர் எல்லாரும். 9ஆம் இடம் தந்தை வகை, பாக்கியங்கள், இறையருள் எல்லாமே. அனைத்து பாக்கியங்களும் இந்த கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் தான் கொடுக்கணும். பாக்கியம், குரு அருள், அது பணம் தரக்கூடிய அமைப்பு. ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. ஒரு கிரகம் எதையும் செய்யாது, எல்லாமே கலந்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்போ 4, 9 கூடிய இந்த சுக்கிரன் சுக பாக்கியாதிபதி. லக்கணத்தில் அதாவது இதுலேயும் குருவும் சுக்கிரன் நேராக பார்க்கக்கூடாது. ஆன்மீகமாக இல்லறமான இழுவரி வரும். அப்போ குரு 5, 9ஆம் பார்வையாக பார்க்கறது சிறப்பு. செவ்வாய் சுக்கிரனோட சேரக்கூடாது. சேர்ந்தால் இவர் குரு பார்வை இருக்கணும், சந்திராதி யோகம் இருக்கணும், பௌர்ணமி அமைப்பு. கேது சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த குரு பார்வை இருக்கணும். என்ன இருந்தாலும் இந்த கேது கடுமையான பலன்களை செய்ய மாட்டாருனாலும் சேரக்கூடாது. அப்புறம் சந்திரன் சுக்கிரன் நேரடியாக பார்க்கவே கூடாது. பௌர்ணமி அமைப்பில் அதியோகமாக விழுகணும். சுக்கிரனுடைய ஒளி சந்திரனுக்கு விழுகக்கூடாதுங்க. சந்திர ஒளி சுக்கிரனுக்கு விழுகலாம். அப்படிங்கிற அமைப்பில் 6, 8 இருந்துச்சுன்னா சுக்கிரன் பார்க்க மாட்டார். இதெல்லாம் ஒரு நுட்பமான விஷயங்கள். சனி ராகுலாம் சேரவே கூடாது. அந்த நிலையில் சுக்கிரதசை அருமையாக வேலை செய்யும். சுக்கிரன் இந்த திரிகோணங்களில் இருந்து இந்த மாதிரி ஒளி தொடர்போட குருவோட ஒளி தொடர்பு மட்டும் வரணும். இவர் திருப்பி பார்க்கக்கூடாது. செவ்வாய் சேர்ந்தால் குரு பார்க்கணும். இப்படிலாம் அம்சங்களில் சனியும் ராகு சேர்ந்துடக்கூடாது. லக்னாதிபதி வலிமை பெறுவார், சுக்கிரன் கெட்டு போவார்ல. அப்படி சேர்ந்தால் கூட குரு பார்வை இருக்கணும். குரு பார்வை என்றைக்கும் விமோசனம் தான். அடுத்த புதன் 5 கூடையவர், 5, 8 கூடையவர், ஆயுள் கொடுக்கக்கூடியவர் இவர் தான். சனி லக்னாதிபதியாக வருவார், ஆயுள் காரகனாக வருவார். புதன் 8 கூடையவர். இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஆயுள் அதிகமாக அவருக்கு இருக்கும். அப்போ 5ஆம் அதிபதி குழந்தைகள் தருபவர். இவர் எண்ணங்களை கொடுக்குற பூர்வ புண்ணிய அதிபதி புதன். அவர் நேருக்கு நேரம் பார்க்கலாம். புதன் குரு நேருக்கு நேரம் பார்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5, 7, 9ஆம் பார்வையாக குருவுடைய பார்வை இருக்கலாம். குரு சேரலாம், நன்மை. ராகு செவ்வாய் கூடாது. நிச்சயமாக புதன் செவ்வாய் சேரவே கூடாதுங்க. எத்தனையோ ஜாதகங்களை நான் பார்க்குறேன். அது ஏதோ ஒரு சகோதரருக்கோ தாய் மாமனுக்கோ அல்லது அறிவுக்கு ஆத்திரத்துக்கு இந்த மாதிரி அமைப்பில்
அறிவு மாத்திரம் ஒன்று சேர்ந்தால் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுங்கிற மாதிரி புதன் செவ்வாய் சேரவே கூடாது. சேர்ந்துருச்சு என்ன செய்யணும்? பௌர்ணமி யோகம் இருக்கலாம், அந்த குரு பார்வை இருக்கலாம். இருந்துச்சுன்னா அந்த அப்படி இருந்தாலும் அந்த புதன் செவ்வாய் தோசை லேசாக இருக்கும், அப்புறம் வெடிவு வந்துடும். நிச்சயம் புதன் செவ்வாய் சேர்ந்தால் எங்கே சேர்ந்தாலும் வெளிச்சம் வரணும். ராகு சேரவே கூடாது. ராகு சேர்ந்துருச்சு, குரு பார்வை இருக்கணும். சரி, அடுத்து சூரியனுடைய அணியில் உள்ள இந்த குரு பகவான் வந்து கும்பத்துக்கு நன்மை செய்வார். ஏன்னா மகரத்துக்கு குரு நல்லவர் இல்லை, விரயத்தை கொடுக்கக்கூடியவர். கும்பத்துக்கு 2-11 குடும்பம், பணவரவு எல்லாத்துக்கும் 11 மூத்த சகோதரம், லாபங்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் தாங்க. கும்பத்துக்கு குரு நல்லவர், 11ஆம் அதிபதி, நன்மை செய்வார். அவர் கெட்டு போகக்கூடாது, சனியோட போய் இருட்டிடக்கூடாது. செவ்வாய் சேர்ந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த சகோதர அமைப்பில் அவருக்கு லாபங்கள் கிடைக்கும். சகோதரன் கும்பத்துக்கு 3ஆம் அதிபதியும் அவர் தான், சகோதர காரகனும் அவர் தான். சகோதரர்களால் லாபங்கள் கிடைக்கும். குரு செவ்வாய் சேரலாம். குரு சனி சேர்ந்துருச்சுன்னா லக்னாதிபதி நல்லா ஆவார். ஆனால் சனி குரு கெட்டு போவார். குருக்கு ஒளித்திறன் கம்மியாகும். ராகு சேர்ந்தால் சுத்தம், சேரவே கூடாது. கேது சேரலாம், கேள யோகம். இது சிறப்பான ஒரு அமைப்புங்க. அப்போ சனி தசை நல்ல வேலை செய்யும். அவர் ராசி அதிபதி, லக்னாதிபதி, வெளிச்சமாகணும், அது ஒரு கண்டிஷன். சுக்கிரன் ராஜயோகாதிபதி, புதன் யோக கிரகம்தான். குரு 2-11 கூடியவர்னால சொல்கிறேன். குடும்பமும் லாபமும் இவர் தான் கொடுத்தாகணும். குடும்ப காரகன் வேற குரு. சரி, அடுத்த ராகு கேது. ராகு கேதுக்கு சுய பலன்கள் கிடையாது. இப்போ நான் சொன்ன கிரகங்கள் இருக்கு பாருங்க, இந்த பலன்களை அந்த ராகு கேது எடுத்து செய்வாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறது சனி செவ்வாய் அந்த செவ்வாய் ராகுடைய தொடர்புலாம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நல்ல வெளிச்சக்கரோட பார்வை இருக்கும்போது இந்த கிரகங்கள் தரக்கூடிய யோக பலன்களை பல மடங்கு விருத்தி செய்வார்கள். ராகு கேது பலன் பெருக்கிகள், மல்டிபிள் பிளானட்னு நான் சொல்கிறது. ஆக இப்படிப்பட்ட தசைகள் கும்பலக்கணத்துக்கு நன்மை தரும், சுயமாக இயல்பாக நன்மை தரக்கூடிய தசா அமைப்புகள். நாளைக்கு இறுதி ராசியான மீனத்துக்கு பார்ப்போம். ஜாதக பலன் வேண்டுவோர் எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க, குறைந்த கட்டணம் தான். கிரக விளக்கத்தோடு இந்த ஜாதகம் எப்படி இருக்குது, சத்தா இருக்கா, யோக ஜாதகமாக, அவயோக ஜாதகமாக, நடுத்தர ஜாதகமாக, திருமணம், கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்புகள், இது தகப்பனார் சொத்துக்கள், வெளிநாடு அமைப்பு, தொழில் செய்யலாமா, வேலை செய்யலாமா, தொழில் செஞ்சால் லாபங்கள் கிடைக்குமா, இப்படியெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.